பிதாவாகிய கடவுளுக்கும் குமாரனாகிய கடவுளுக்கும் பரிசுத்தாவிய கடவுளுக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் புதிய மகிமை உண்டாயிருப்பதாக. இந்த விசேஷித்த நாளிலும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தன்னுடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இந்த அருமையான ஆராதனையை இந்த நேரலை மூலமாக நாம் நடக்கும்படியான இந்த தருணத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் இதில் கூட நாம் கடவுளை மேம்படுத்தும்படியாக இதன் மூலமாக அநேக ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் இந்த விசேஷித்த நேரத்தை ஆராதனை தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே நம்முடைய ஆண்டவரை ஆராதனைக்குள்ளாக நாம் வரவேற்று ஒரு நிமிஷம் ஆண்டவரை நம்ம மேம்படுத்தி நாம் வரவேற்கலாம். சோதரிக்கிறோம் ஆண்டவரை நன்றியோடு கூட ராஜா நம்ம துடிக்கிறோம் சோதரிக்கிறோம் கனப்படுத்துகிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற கடவுளை துதிக்கிறோம் கனப்படுத்துகிறோம் சுவாமி. 7வது நாளை உண்டு பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தினோம், அதை ஆசீர்வதித்து மனிதனுடைய இலைப்பாளர்களுக்காக கட்டளை நாளாக்கி மூலமானவர்களை துதிக்கிறோம். தேவனை நாம் விசுவத்திற்கு கனப்படுத்துகிறோம் தகப்பனே. தேவனாகி கர்த்தாவே, நீரே உயிரில் இருக்கிற வானத்துக்கும் காண இருக்கிற பூமிக்கும் காணப்படுகிற காணப்படாதவர்களுக்கும் ஆண்டவராய் கிரீர் ஆகினால் ஆண்டவரை நாம் துதிக்கிறோம் விசுவத்திற்கு மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுது நீ தெரிந்து கொண்ட ஸ்தலத்திலும் நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஆராதனையில் கடவுள் வெளிப்பட முடியாது இருக்கிறோம். அப்பா விசுவத்திக்கிறோம். இந்த ஆராதனையுடைய இந்த அருமையான காரியங்கள் முழுவதும் தேவனை பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படவும் பரலோக தேவனுடைய சித்து எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தினால் நிறைவேறப்பட்டவர்கள் என்ற விஷயம் ஆண்டவரை ஆராதனை நம்மளுடைய கைகளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசத்தை விட்டு வழி போகாதபடிக்கு கர்த்தருடைய நாளை ஆண்டவரை அவர்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு இந்த நேரலை மூலமாய் நம்முடைய இல்லங்களில் இருந்தாலும் எந்த இடத்திருந்தாலும் அவங்களை நோக்கி பார்த்து எங்கள் மனங்களும் இருதயங்களும் ஒழுங்குபடுத்தவும் நாம் நோக்கி பார்த்து கலப்பனை உதவி செய்ய ஜெபிக்கிறோம். பாருங்கள் அழைக்கணும், கையில் அர்ப்பணிக்கிறோம். நேரை பொருட்படுத்திக் கொள்ள முடியாது ஆசீர்வதி இயேசு ரட்சகரின் நேர்பெற்ற நாமத்தில் வைக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே ஜெபம் செய்வோம். நேற்று மாறாத தங்கள் பரவத்திலாக தன்னை இந்த பரிசுத்தமானவர்கள் நல்லதாக நன்றியானது. இந்த பரிசுத்தமானவர்கள் நாங்கள் பரிசுத்தமாக ஆசரிக்க எங்களுக்கு கூட உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாம் ஒன்றுக்குள்ளாக காலம் ஆண்டவரே, இந்த நேரங்களின் மூலியமாக ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்க ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து உங்களுடைய நிச்சயத்தை அடைய முடிய எங்களுக்கு கொடுத்த சாய்ஸ்தான் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நாங்கள் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக விஷயம் ஆண்டவரே என்றும் ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் அந்த பெருமையை ஏற்படுத்துவதற்காகவே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒன்றாக இருக்கிறவர்களாக இருக்க ஒரு விஷயம் ஆண்டவரே. இந்த கூடிய விரைவில் ஆண்டவரே இந்த சூழ்நிலையெல்லாம் கூட ஆண்டவரே விரைவில் மாதங்களாக அமைந்த ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே சுயாதீனமாக நம்ம ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்கக்கூடியவர்களால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தோகம் முதல் முடிவு இருந்தும் ஆண்டவரே உங்களுடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆண்டவரை மகிமைப்பட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்குற வார்த்தைகளாக இருக்கிற ஒரு விஷயம் ஆண்டவரே. நீரே இந்த உலகங்கள் நடக்கிறதான நானே ஆராதனையெல்லாம் கூட நீரை பொருட்படுத்தணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே கூட நடத்தி தர மாண்டவரே ஒருவருக்கே ஆண்டவரே புதிய கனமாயுமே எல்லாருமே நாங்கள் இறக்கிறோம் ஆண்டவரே. நீரே எனக்கு எல்லா சூழ்நிலையும் கூட எங்களுக்கு மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை பொருட்படுத்திக் கொள்ள மாண்டவரே. நீரே நமக்கே ஆண்டவரே நாங்கள் மகிமை செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஆண்டவரே நம்ம மகிமைப்படுத்தி ஆண்டவரே விஷயம் ஆண்டவரே நாங்கள் கேட்க போவதான ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கூட ஆண்டவரே நாங்கள் கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவரே பலன் கொடுக்கிறதா இருக்கிற ஒரு விஷயம் ஆண்டவரே. இந்த ஏற்பட்டான சூழ்நிலை கூட ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் விலகி போவதானபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உங்களோ ஆண்டவரே அழைக்கப்பட உங்களை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உங்களை கிட்டி சேர்க்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அது பலன் பெற்று ஆண்டவரே உண்மை நிச்சய ஜெயனுக்கு ஆண்டவரே அழுத்தமாக இருக்கிற ஒரு விஷயம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதம் மாற்றி தானுடைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோகம் முதல் முடிவு பெறுது ஆண்டவரே இந்த திவ்ய பிரசன்னம் ஆண்டவரை வெளிப்பட ஒரு விஷயம் நீர் ஆசீர்வாதத்தை எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டின் பகுதி 9வது பாடமாக வாசிக்கலாம். சுகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து
முதல் பாடலுக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் இலக்கணம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 23 கடைசி முடிய. சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பதையான. வாசிக்கும்படியான 2ஆம் வேதபாடம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 21 முடிய. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்ட அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் இருந்து தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே எப்படி? பார்த்தரும் மேதரும் இலேமித்தியரும் மெசபத்தேமியா யூதேயா கப்பதேகியா பொந்து ஆசியா பிர்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேன பட்டத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைவேற்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரைத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாயிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலில் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம்
தொழுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்கள் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ் பூமியிலே ரத்தம் அக்னி புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறாரே என்பதே ஆகும். தேவன் தாமே இந்த 8 உள்ள வார்த்தைகளை நமக்காக ஆசீர்வதித்து தருவாராக. அவருக்கு சகல மகிமை இப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. இதனாலும் நாம் வாசித்த 2 வேத பகுதிகளிலும் மாம்சமான யாவும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற மூவியினுடைய தீர்க்க தரிசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அந்த சீஷர்களுக்கு அளித்த வாக்குறுதியும் நிறைவேறும்படியாக நாம் வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கடவுள் நம்மோடு பேசுகிற கடவுள் இந்த ஆராதனையில இந்த விசேஷித்த வார்த்தைகள் வழியாக தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன் கடவுள் வானத்திலிருந்து பேசினாலும் பூமியில் இருக்கிற மனிதனை கேட்க செய்கிறவர். நாம் எங்கிருந்தாலும் நம்முடைய செவிகளிலும் இந்த இருதயங்களிலும் தன்னுடைய வார்த்தையை தொலைத்து கொண்டிருக்கும்படியாக நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஆவியானவர் பேசும்படியாக நம் ஆண்டவரை வரவேற்று நம்மை அர்ப்பணித்து நம்முடைய இருதயங்களை கடவுளுக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். எல்லாருடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிற ஆண்டவரே, சகல துதிகளுக்கும் சோத்திரத்துக்கும் பாத்திரமான தெய்வனே, உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் உண்மையானவர், பரிசுத்தமானவர், மனிதனை சிருஷ்டித்த நாளிலிருந்தே மனிதனோடு கூட பேசி வருகிற கடவுள், இந்த நாட்களிலும் நீ பேசுகிற ஒரு தெய்வம் என்பதை அறிந்து நாம் உண்மை வரவேற்று உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதனாலின் வார்த்தைகள் நேரடியாக இந்த நேரலையில் மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் நேராக ஒவ்வொரு உள்ளத்திலும் ஹிருதயத்திலும் சிந்தனையிலும் ஆண்டவர் அவனோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர், பேசுகிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடையை மறையும் நீர் வெளிப்படும். உங்கள் தூய ஆவியானவர் எங்களை அப்படியே ஆட்கொள்ளட்டும். தேவன் நடத்துதலை எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால தேவன் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் எங்கிருந்தாலும் இந்த செய்தி கேட்கிறவர்களையும் விசேஷமாய் திருச்சபையின் மக்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தேவன் தாமே விசேஷமாய் இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில உங்களை கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நிரப்புவாராக. திருச்சபையினுடைய வரலாற்றில கிறிஸ்துவ வாழ்வில இந்த ஒரு நாள் என்கிறது ஒரு விசேஷமான நாள். காரணம், இது பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்கிறது பழைய ஏற்பாட்டின் பகுதியில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்திலே சீனாயின் அடிவாரத்திலே மலையின் அடிவாரத்தில் அவர்கள் வந்த பொழுது கர்த்தர் அவர்களோடு பேசின பொழுது கொடுத்த நியாயப்பிரமாணமானது 10 கற்பனைகளை கொடுக்கப்பட்ட 50வது நாளாகவும் யூதர்கள் இதை நினைவு கூறுகிற ஒரு நாளாக நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் பார்க்கும்போது இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்கிறது வாரங்களின் பண்டிகையாகவும் நாம் பார்க்கிறோம். அது பரிசுத்த வாரங்கள் என்று சொல்லி 7 வாரங்களுக்கு பிறகு வருகிற 50வது நாள் என்பது ஒரு விசேஷமான வாரங்களினுடைய பண்டிகையாக, விசேஷித்த சபை கூடுதலாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, இந்த அருமையான பெந்தேகோஸ்தே நாள் என்கிறது
அறுவடை பண்டிகையாக கூட நாம் பார்க்கிறோம். அறுவடை முடிவிலே விசேஷமாய் முதற்கனி அவர்கள் கொண்டு வந்து படைப்பார்கள். அது சேர்ப்பு கால பண்டிகையாகவும் முதற்கனியின் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. இதுதான் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்கிறது. இப்படி வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இது நினைவு கூறுதலான ஒரு நாளாகவும், இது வாரங்களின் பண்டிகையாகவும், இது அறுவடையின் பண்டிகையாகவும், முதற்கனியின் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகையாக நாம் பார்க்கிறோம். அதனால விசேஷமா இந்த பெந்தேகோஸ்த நாளினுடைய காரியத்தை நாம் போன வருஷத்துல நாம் தியானித்ததை நான் நினைவுபடுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை நேராக நடத்த தேவன் உதவி செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். போன வாரத்துல நாம் இந்த பெந்தேகோஸ்தே என்கிற திருநாளை 4 விதத்துல நாம் பார்த்தோம். அதில் முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அது யூதர்களுடைய பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி பார்த்தோம். யூதருடைய அந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது யூதர்களுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை கடவுள் நிறைவேற்றினார். வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு நிறைவேறுதல் தான் பெந்தேகோஸ்தே திருநாள் என்பதை யூதர்களுடைய பெந்தேகோஸ்தே நாளாக நாம் பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்குது. நாங்கள் நீங்கள் போன வருஷத்து தியானத்தை திருப்பி பார்த்துக் கொள்ளுங்கள். 2வதாக நாம் பார்க்கும் பொழுது சமாரியர்களுடைய பெந்தேகோஸ்தே நாள். இந்த சமாரியருடைய பெந்தேகோஸ்தே நாள் என்கிறது கைகளை வைத்து அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒரு நாளை சமாரியர்கள் பெற்றதனால அந்த சமாரியர்களுக்கு பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்த ஆவி கைகளை வைத்து பெற்றுக்கொண்ட ஒரு திருநாளாக நாம் இங்கே பார்க்கிறோம். அதுதான் நம்ம திருச்சபையினுடைய சாக்கிரமந்தில திருச்சபையினுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கிற பகுதியில் கூட இந்த கைகளை வைக்கிறது என்கிறது விசேஷமான ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். 3வது ஒரு காரியமாக நாம் பார்க்கும்போது புறஜாதிகளுடைய பெந்தேகோஸ்தே என்கிற பொழுது அதில் நாம் பார்க்கும்போது கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய வார்த்தையின் வல்லமையை கடவுள் எப்படி வெளிப்படுத்துவதற்காக அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையின் வழியாக வார்த்தையை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் என்கிறதை அந்த பரிசுத்த ஆவியனுடைய நாளிலே நாம் பார்க்கிறோம். 4வது ஒரு காரியமாக நாம் பார்க்கும் பொழுது எபேசியர்களுடைய அந்த பெந்தேகோஸ்தே நாளாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம 19 பார்க்கும் பொழுது அங்கே விசேஷமா இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அதனால இந்த 4 ஆவிகளிலிருந்து நீங்க புரிந்து கொள்ளக்கூடாது. 4 ஒரே ஆவியானவர் வெவ்வேறான மக்கள் மத்தியில் அவர் இறங்கி வரும் பொழுது எப்படி அந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள் அல்லது பரிசுத்த ஆவியினுடைய திருநாள் என்கிறது இறங்கி வந்தது என்பதை நாம் பார்க்கும் பொழுது 1 வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக அவர் வருகிறார். 2வதா நாம் பார்க்கும் பொழுது கடவுளுடைய கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி அந்த கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள் என்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். 3வது நாம் பார்த்தபடி நாம் பார்க்கும் பொழுது கடவுள் எப்படி அவருடைய வார்த்தை அந்த வார்த்தையினுடைய வல்லமை வார்த்தை கேட்கிற மக்கள் ஆவியை பெறுகிறார்கள் என்பதையும் 4வதாக கடவுள் இயேசுவின் நாமம் என்கிறது சொல்லப்படும் பொழுது எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் என்பதை குறித்து 4 விதங்களில ஒரே ஆவியானவர் வெவ்வேறு மக்கள் மத்தியில் இறங்கின திருநாளை பஸ்கா நாளை பண்டிகை நாளை போன வருஷத்துல நாம் தியானித்தோம். இந்த நாளில விசேஷமான ஒரு நாளாக பெந்தேகோஸ்தே நாளை நாம் விசேஷமான விதத்துல வேதத்தின் அடிப்படையில நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமா இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அல்லது பெந்தேகோஸ்தே பண்டிகை என்கிறதனுடைய ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்கிறது பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா நாளை விட ஒரு விசேஷமான நாள் வருமானால் அதுதான் திருநாள்னு சொல்லுவாங்க. இல்லை பொதுவாக சில பேருடைய வாழ்க்கையில் கூட நான் பார்க்கும்போது எண்ணிக்கை இல்லாத நாள் திருநாள் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உலக வாழ்க்கையில இந்த திருச்சபையின் வரலாற்றில ஒரு விசேஷமான திருநாளாக ஒரு விசேஷமான பண்டிகை நாளாக இந்த பெந்தேகோஸ்தே நாள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே விசேஷமான ஒரு அனுபவமாக நாம் வாசித்த 2 வேத பகுதிகளிலும் நாம் பார்த்திருக்கிறோம். யோவேதிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஆவியானவர் இறங்கி வருவார் என்கிற யோவேதின்
தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்து நான் போய் பிதாவிடத்தில் அனுப்ப போகிற ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார் என்கிற ஒரு வாக்குறுதியும் நிறைவேறும்படியாக பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வருகிற நிகழ்ச்சியை 1வது வசனம் சொல்லுகிறது. காரணம் நமக்கு நல்ல தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் தம்மை உயிர் உள்ளவராக அநேக திஷ்டாந்தரங்களினாலும் அற்புதங்களினாலும் வெளிப்படுத்தினார். 40 நாள் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை கடவுள் அநேக செயல்கள் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக கடவுள் வெளிப்படுத்தினார். அதன் பிறகு 40வது நாளிலே இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். அந்த பரலோகத்துக்கு ஏறி போகிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் விசேஷமா சொன்னார், தொடர்ந்து நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். என் பிதாவின் வாக்குத்தத்தம் உள்ளத்தில் நிறைவேறுவதற்காக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அங்கே ஏறக்குறைய 120 பேர் எருசலேமில் உள்ள ஒரு பெரிய வீட்டில மேல் அறையில எல்லாரும் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நாட்களில, அந்த காத்திருப்பின் நாட்களில விசேஷமா அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக அவர்கள் கூடி இருந்த அந்த வேளையில அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்து கடவுளுடைய வார்த்தை நிறைவேறப் போகிறது, கடவுளுடைய வார்த்தையை கர்த்தர் நம்மதில நிறைவேற்ற போகிறார் என்று சொல்லி அவங்க காத்திருந்த அந்த நேரத்துல, அந்த இடத்துல கடவுளுடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். அதனால இந்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் என்கிறது தவறுதலாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு அக்கிரியாகவோ ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு நபர். எந்த அளவுக்கு பிதாவாகி கடவுள் என்கிறவர் ஒரு இடத்துல வருகிறதும் செயல்படுகிற காரியத்தை இந்த வேதம் சொல்லுகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு இடத்துல வருகிறார், செயல்படுகிறார் என்பதை இந்த வேதம் சொல்லுகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவி என்கிற மூவொரு கடவுளாய் இருக்கிற திருத்துவ கடவுளிலே ஒருவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த இறங்கி வருகிறதுல நடைபெற்ற அனுபவத்தை தான் இந்த 2வது 3வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, பலத்த காற்று அடிக்கிற முழக்கமாகவும் வானத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையுமாய் நிரப்பி, அது மாத்திரமல்ல அங்கு கூடியிருந்த எல்லாருடைய நாவுகளிலும் அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு, இப்பொழுது அவர்கள் எல்லாரும் 4வது வசனத்துல பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தவர்களின் வாக்குதத்து வரத்தின்படியே வெவ்வேறான பாஷையிலே பேச தொடங்கினார்கள். இது விசேஷமான ஒரு அனுபவம், விசேஷமான திருநாள். இது விசேஷமான ஒரு திருநாளை இருப்பது ஒன்று, பரிசுத்த ஆவியினால் அவர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், நிரப்பப்படுகிறார்கள். நிரப்பப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையை பேசுகிறார்கள். பேசுகிறவர்களை நாம் பார்க்கும் பொழுது என்ன விசேஷமான ஒரு காரியம் சொன்னால், ஆவியானவர் இறங்கினதனால அவங்க பேசுறாங்க. இதுதான் விசேஷமான காரியம். ஏதோ ஒரு மனுஷன் பேசிக்கொண்டு இருக்கிறான் என்றதல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்குதலினால, பரிசுத்த ஆவியுடைய ஆட்கொள்ளுதலினால, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வருகிறதுனால அந்த மனிதர்கள் என்ன பண்ணினாங்க, பேசுகிறார்கள். அப்படியானால் இந்த பெந்தேகோஸ்தே நாளில விசேஷமா ஒரு காரியத்தை நாம் விசேஷமா இந்த நாளில நாம் கற்றுக்கொள்வோம், கடவுள் பேசுகிறார். கடவுள் யாரோடு கூட பேசுகிறார், மனிதனோடு கூட பேசுகிறார். பொதுவா நான் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் பகுதியில பேசும் பொழுது அல்லது கிரியைகளை நடக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மேல், குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகள் மேலோ நியாயாதிபதிகள் மேலோ அல்லது குறிப்பிட்ட ஆசாரியன் மேலேயோ ஆவியானவர் இறங்கி குறிப்பிட்ட நேரத்துல பேசுவார். அதன் பிறகு என்ன பண்ணிடுவாரு, போயிடுவார். ஆனால் இங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சி என்ன சொன்னால், தொடர்ந்து அவர்களோடு கூட அவர் இருந்து அவர்களோடு கூட என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். அப்படியானால் எப்பொழுதெல்லாம் பேசுகிறார்கள் என்கிற வார்த்தையை அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோமோ, அப்போதெல்லாம் கடவுள் அவர்களோடு கூட இருந்து என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். இதுதான் இந்த நாளினுடைய ஒரு சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கேட்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான திருநாளாக, பண்டிகையாக கடவுள் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், கடவுள் இறங்கி வருகிறவர் உங்களோடு கூட பேசுவார். உங்களோடு கூட பேசுகிற இந்த நாள் என்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய பண்டிகையாக மாறும். ஏன் சொன்னால், கடவுள் என்கிறவர் இப்பொழுது மனிதனோடு கூட வந்து மனிதன் நடுவில் என்ன பண்ணுகிறார்,
பேசுகிறார். இதை பற்றி நம்ம 2 பேதுருவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நல்ல தெளிவான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் பதிவு செய்கிறார். என்னவென்று சொன்னால், எந்த ஒரு தீர்க்கதரிசி பேசுகிற தீர்க்கதரிசி எந்த காலத்தில் அவன் பேசி இருந்தாலும் அவன் பேசும் பொழுது தேவ சித்தத்தை கொண்டுதான் பேசுகிறான், அல்லது தேவ சித்தம் அவனுக்கு வருகிறதுனால பேசுகிறான். அந்த தேவ சித்தத்தை எப்பொழுது கடவுள் கொடுத்து பேசுகிறார் சொன்னால், பரிசுத்த ஆவியினாலே ஒரு மனுஷன் நிரப்பப்படும் பொழுது பேசுகிறான். இதை நாம் புரிந்து கொள்ளாதனால தான் நிறைய நேரங்களில திருச்சபையில நாம் அநேக நேரங்களில எதிர்ப்புகளாகவும் வசனத்தை நாம் புரிந்து கொள்ளாதவர்களாகவும் உபதேசங்களுக்கு நாம் அநேக நேரங்களில எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் சொன்னால், யாரோ ஒரு மனிதன் பேசுகிறான், ஏதோ ஒன்று பேசுகிறான், இது எனக்கு பிரியமானது, இது எனக்கு பிரியமில்லை, நான் இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அநேக நேரங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுக்கும் எதிராக நாம் செயல்படுகிறதுக்கும் என்னைய காரணம் சொன்னா, கடவுள் நம்மோடு பேசுகிறார் என்கிற நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்மோடு கூட பேசுகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கிறது இல்லை. கடவுள் நம்மோடு கூட பேசுகிற காரியத்துக்கு நாம் கீழ்ப்படியாததுனால, எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய ஆவியினால கடவுள் நிரப்பப்பட்டு பேசுகிறார்களோ அப்போதெல்லாம் எதிர்க்கிறவர்களாக மாறுகிறோம். இப்பேற்பட்ட ஒரு நிலைமையை கடவுள் இங்கே மாற்றி அமைக்கிறார். ஒருவேளை இங்கே குழப்பங்கள் வருகிறது, சந்தேகங்கள் வருகிறது. ஆனாலும் கூட இந்த பரிசுத்த ஆவியினால இறங்கி ஏறக்குறைய 120 பேர் மேல் இறங்கி வெவ்வேறான அந்நிய பாஷையில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களே இங்கு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். என்ன ஒரு ஆச்சரியமான காரியத்தை பாருங்க. ஒரு புறத்துல கூடி வந்திருக்கிற வானத்திற்கு எங்கும் குடியிருக்கிற வெவ்வேறான இனத்தவர்கள், வெவ்வேறான இடத்திலிருந்து வந்தவர்கள், வெவ்வேறான இடத்துல ஒருவேளை வெவ்வேறான மொழிகளில் அவர்கள் பேசுகிற மக்களாய் இருந்தாலும் கூட ஒரு உண்மையை இப்பொழுது அவர்கள் எல்லாரும் உணர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இவர்கள் கலிலேயர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இத்தனை பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இத்தனை நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம், இத்தனை மொழி பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இவர்கள் பேசுகிறதுல ஒரு விசேஷமானது இருக்கிறது. இத்தனை பேர் பேசினாலும், இத்தனை பேருடைய அந்நிய பாஷையிலும் இவர்கள் பேசுகிற ஆவியானுடைய நிறைகளுடைய வார்த்தைங்கிறது தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். என்ன ஒரு அருமையான ஒரு ஏற்றுக்கொள்ளுதல், எவ்வளவு ஒரு அருமையான புரிந்து கொள்ளுதல். 4 பேர் கூடி இருந்து பேசுகிறதுல 4 விதமாக நாம் நடக்கும் பொழுது, வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா இடங்களிலும் வந்திருக்கிறவர்கள், எருசலேமில் வந்து குடியிருந்த நாட்களில அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி வந்த ஆவியானவர் பேசும் பொழுது அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். என்னுடைய பாஷையில் அவன் பேசினாலும் சரி, உன்னுடைய பாஷையில பேசினாலும் சரி, யாருடைய பாஷையில ஆவியானவர் இறங்கி பேசினாலும் சரி, தேவனை பற்றி பேசுகிறார், தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார் என்பதை விசேஷமா இந்த ஜனங்கள் இங்கே சாட்சி கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். வாசித்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் வாக்கியம் 11 நாம் வாசிக்கலாம். 28:11 பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். கடவுள் பேசுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இயேசு நல்ல ஒரு பதிவை செய்கிறார், நல்ல ஒரு தரிசனத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொன்னால், கடவுள் பேசுவார். எப்படி பேச போகிறார், எந்த விதத்துல பேச போகிறார் சொன்னால், பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் பேசுவார் என்று சொல்லி அவர் சொன்னதை கடவுள் என்ன பண்ணுகிறார், இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்களோ, எத்தனை பேர் உங்களால் நம்ப முடிகிறதோ, இந்த நாளில் கடவுள் உங்களோடு பேசுவார். இந்த நாள் ஒரு திருநாளாக, இது உங்களுக்கு ஒரு பண்டிகை நாளாக மாற வேண்டும் சொன்னால்,
இந்த நாள் இதுவரையிலும் கடவுள் பேசினதை நான் கேட்டதில்லை, கடவுள் பேசுகிறார் என்கிறதுல எனக்கு விசுவாசம் இல்லை, கடவுள் போல் மனிதனோடு கூட பேச முடியுமா சொன்னால் கடவுள் பேசுகிறார். மனிதனோடு பேசுவதற்கு ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஆவியானவர் இறங்கி வந்ததுனால மனிதனோடு கூட அவர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறதை பார்க்கிறோம். அல்லது மனிதன் ஆவியினாலே நிறைந்து கடவுளோடு கூட பேசுகிறார். கடவுளுடைய மனிதன் கடவுளுடைய மனிதர்களோடு கூட என்ன பண்ணுகிறான், பேசுகிற நிகழ்ச்சியை நாம் இங்க பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயும், யோவான் சுவிசேஷமானது 16ல 13லிருந்து 15வது வசனத்திலும் பார்க்கும் பொழுது, யோவான் 14:26 மட்டும் நாம் வாசிக்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். மறுபடியும் யோவான் சுவிசேஷத்துக்கு 16க்கு திருப்பிக்கலாம். 13வது வசனத்துல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்படியானால் பேசுகிற ஆவியானவர் சுயமாய் ஏதோ பேச போகிறவர் அல்ல. அவரை நான் அனுப்புகிறதுனால, என்னிடத்திலிருந்து அவர் வருகிறதுனால, என்னுடைய ஆவி அவருக்குள்ள இருக்கிறபடினால என்னுடையது எதுவோ, நான் எதை பேச வேண்டுமோ அது இனிமேல் நான் பேச போகிறதில்லை. எனக்காக யார் பேச போகிறது, ஆவியானவர் பேசுவார். என்ன ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இல்லை நமக்கு. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அது அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட வாழ்ந்து அவர் பரமேறி போன பிறகு இனிமேல் அவரை நாம் சந்திக்க முடியாது, இனிமேல் அவர் நம்மோடு கூட பேச முடியாது என்கிற ஒரு நிலையில ஒருவேளை தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்த பிறகு, பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கின பிறகு என்ன உண்மையை அவர்கள் கண்டு கொண்டார் சொன்னால், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது சொன்னார், நான் சத்திய ஆவியாகி அவரை அனுப்ப போகிறேன். அவர் வரும் பொழுது நான் என்ன பேச வேண்டுமோ, நான் என்ன சொல்லுகிறது, என்னுடைய சித்தம் என்னவோ அதையெல்லாம் அவர் என்ன பண்ணார், என்னுடையதிலிருந்து உங்களுக்கு எடுத்து என்ன பண்ண போகிறார், பேச போகிறார் என்று சொன்ன அந்த வாக்குறுதி இப்பொழுது சீஷர்கள் நினைவு கூறுகிறார்கள். ஆவியானவர் இறங்கி நம்ம மேல் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், தயவுசெய்து உங்களுடைய இருதயங்கள் அப்படியே கொஞ்சம் ஆண்டவருக்கு திரும்பி உங்கள் நேரங்களை ஆண்டவருக்கு கொடுத்து நீங்கள் கடவுள் இறங்கி உங்கள் மேல் இறங்கி பேசுவதற்கு அனுமதியுங்கள். நீங்கள் உண்மையாக அப்படி பேசுகிறதுக்கு அனுமதிப்பேன்னு சொன்னால், இவங்க 10 நாள் காத்திருக்கிறாங்க, 10 நாள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, 10 நாள் உபவாசித்து ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிறாங்க கடவுள் இறங்கினார். ஆனா நீங்க ஒரு 5 நிமிடமா இந்த செய்தி கேட்கிற வரையிலாவது தயவு செய்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு சொன்னால் கடவுள் இறங்கி உங்களோடு கூட பேசுவார். இந்த அருமையான நிகழ்ச்சி ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது, சீனாய் மலையில இறங்கி வந்த தேவன் இடி, இதே போல பெந்தேகோஸ்தே நாளில் என்ன மாதிரி ஒரு அனுபவமோ அதே போல இடி முழக்கங்களோடும் மின்னலோடும் பலத்த காற்றோடும் காரின் மத்தியில அக்கினி இறங்கி வருகிற அக்கினி மத்தியில தேவனாகிய கடவுள் இறங்கி வருகிறார். இறங்கி வந்த பொழுது இஸ்ரவேல் மக்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறார்கள். அவரோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். ஆனா அந்த பேசின சத்தத்தை கேட்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. பேச வேண்டாம் என்று சொல்லி என்ன பண்ணினாங்க, தடுத்தார்கள். ஆனா இங்க நடக்கிற நிகழ்ச்சியை பாருங்க, எல்லாரும் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது விசேஷமான ஒரு அனுபவம். ஒரு கடவுள் எல்லா மக்களோடு பேசுகிறார், அல்லது ஒரு கடவுள் குறிப்பிட்ட இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட பேசுகிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பெந்தேகோஸ்தே நாளில ஒரே ஆவியானவர் பலவிதமான ஜனங்களை பல மொழியில ஒரே நேரத்தில் பேசுறார். என்ன ஒரு அருமையான காரியம். ஒரு கடவுள் என்கிறவர் பேசுகிறார் சொன்னால் ஒரு மொழியினர் பேசுவாரானால் அடுத்த மொழிக்காருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரே ஆவியானவர், ஒரே ஆவி இறங்கி வந்திருக்கிறது. ஆனால் 120 பேர் மூலம் அது இறங்கி அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். எல்லாருமே ஒரே விதமான கடவுள் பேசுகிறதை வெவ்வேறு மொழியில் என்ன பண்ணுகிறார்கள், கேட்கிறார்கள். இதுதான் விசேஷமான நாள்.
ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட இனத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்காக கடவுள் இறங்கி வந்து பேசவில்லை. பெந்தேகோஸ்து நாள்ல எல்லா இனத்துக்காக, எல்லா ஜனத்துக்காக, எல்லா மக்களை நேசிக்கிறதுக்காக பேசுகிற நாள் தான் திருநாள். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் அவர் பேசுவாருன்னா உங்களுக்கு பேசுற உங்களுக்கு விசேஷம். ஆனால் இங்க பேசுகிற கடவுள் வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா ஜனங்களோடு பேசுகிறார். நீ எந்த மொழியா இருக்கலாம், நீ எந்த ஜாதியா இருக்கலாம், நீ எந்த இனத்தவனா இருக்கலாம், நீ எங்கே இருக்கிறவனா இருந்தாலும் இந்த பண்டிகை நாளில, பெந்தேகோஸ்து நாளில கடவுள் உன்னோடு பேசுகிறார். கடவுளுடைய சத்தத்தை என்ன பண்ண முடியும்னால கேட்க முடியும். அதுதான் நான் வாசித்த அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல 7 - 11 வசனம் வரையிலும் அவர்கள் எல்லாரும் அவருடைய ஜென்ம பாஷையில் தேவனுடைய மகத்துவத்தை பேச கேட்டார்கள். யாராவது எனக்கு இது புரியல அல்லது எனக்கு தெரியல சொல்லல. ஒருவேளை ஒரு மொழியை பேசிக்கிறவனுக்கு அடுத்தது தெரியாமல் இருக்கலாம், ஆனா பேசுகிறவனுக்கு கடவுள் புரியபடி பேசுறேன். இது மிகவும் அருமையான ஒரு காரியம். ஏன்னா நான் பார்க்கும்போது இதே போல ஒரு நிகழ்வை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்டும் பொழுது அங்கே ஒரே கூட்டமாயிருக்கிறார்கள், ஒரே மொழியை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஜனங்கள் என்கிறவர்கள், நாம் கட்ட தொடங்குவோம், நாம் வானத்தை அளாவுவோம், கடவுள் இடத்தை நாம் அடைவோம் என்று சொல்லி அந்த கூடின கூட்டமானது அந்த பாபேல் என்கிற இடத்துல தாறுமாறாக்கப்படுகிறது. ஒரு மொழி பேசுகிறவர்கள் பேச புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வெவ்வேறான மொழிகளை, பாஷைகளை பேசுகிற தாறுமாறு அங்கே வருகிறது. அந்த அந்நிய பாஷையில தாறுமாறு வருகிறது. ஆனா இந்த அந்நிய பாஷையில கடவுளை பேசுகிறதை அறிந்து கொள்ளுதல் நடக்கிறது. ஆனால் மிக ஒரு சில மக்கள் கடவுளை பேசுகிறதை தாறுமாறா நினைக்கிறவர்கள் உண்டு, புரிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக கடவுள் பேசுகிறதை ஒரு மனிதன் கேட்கிறான் சொன்னா கர்த்தரோடு பேசுகிறார். ஒரு ஆராதனையில் ஒரு மனிதன் கலந்து கொள்வானால் அந்த ஆராதனையில் அவன் கலந்து கொண்ட உண்மையான ஒரு கடவுளுடைய மனுஷன் என்ன முடிவை உணர்வான் சொன்னான், என்னோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி பேசாத மனிதர்கள் தான் எப்பொழுதும் அதுக்கு எதிர்ப்பானவர்களாக, தாறுமாறுகளை உண்டு பண்ணவர்களாக, பிரிவினைகளை ஏற்படுத்துகிற மக்களாக இருப்பார்கள். ஆனால் பெந்தேகோஸ்து நாள் என்கிறது விசேஷமான ஒரு திருநாள். அது கடவுள் மனிதனோடு கூட பேசுகிற நாள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பரிசுத்தமான மனுஷர்கள் மூலமாக கடவுள் தம்முடைய வார்த்தை என்ன பண்ணுகிறார், இப்பொழுது பேசுகிற ஒரு நிகழ்வானது இங்கே நடைபெறுகிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியினுடைய நிரப்பப்படுதல் என்கிறது சாட்சியாய் சாட்சி கொடுத்தல். இது ஒரு விசேஷமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லது இங்கே ஏற்படுத்தப்படுகிற பரிசுத்த ஆவியுடைய இறங்குதலுக்கு பிறகு என்ன ஒரு விசேஷமான நிகழ்ச்சி நடக்குது சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தே ஓடினவர்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்டு இதை யார் கை கொள்வார்கள் என்றவர்கள், ஆபத்து சூழ்நிலையில் ஓடி ஒழிகிறவர்களாக இருந்தவர்கள், இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவி இறங்கின பிறகு என்ன நடந்தது சொன்னால், எந்த ஒளிந்தார்களோ, எந்த அவிசுவாசத்தில் இருந்தார்களோ அவர்கள் யாரால் மாறுகிறார்கள் சொன்னால், பரிசுத்த ஆவி வந்த பிறகு சாட்சிகளால் மாறுகிறார்கள். இதுதான் இந்த நாளில செய்தி கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களே, கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த சூழ்நிலைகள், கொரோனா வைரஸ் என்கிறது உலகத்தில் ஒருவேளை பரவி பல விதமான புதிய வியாதிகள் ஒருவேளை உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருந்தாலும் ஒரு காரியத்தை நிச்சயமான இந்த நாளில செய்து ஆக வேண்டும். உனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர், உனக்கு உண்மையில் பொழியப்பட்ட ஆவி, நீ பரிசுத்த ஆவினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் உனக்கு இருக்குமானால் நீ சாட்சியா மாற வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரால சாட்சி சொல்லவும் வரமாட்டேங்கிறாங்க, சாட்சியாகவும் இருக்கிறது இல்லை. ஒரு காரியத்தை நான் நல்லா அதில் விளங்கி கொள்ளணும். ஏன் ஒரு மனுஷன் சாட்சியா இருக்க மாட்டான்? சில பேரை நாம பார்க்கும் பொழுது இவங்க கிட்ட எல்லாம் சாட்சியே இல்லை, இவங்கெல்லாம் சாட்சி சொல்ல முன் வர மாட்டாங்க, இவங்ககிட்ட சாட்சியை பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன சொன்னா, பரிசுத்த ஆவி நிரப்பப்படுதல் இல்லை. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்புகிறாரோ, ஆளுகிறாரோ,
ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறாரோ என்னை எப்படி மாற்றுகிறார் சொன்னால் சாட்சியாய் மாற்றுகிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்க சாதாரணமான ஒரு சாட்சிகளா இருக்க மாட்டீங்க. அந்த சாட்சி வரும் பொழுது நீங்க நல்ல பலன் அடைந்தவர்களாக எருசலேமிலே, யூதேயா முழுவதிலே, சமாரியாவிலும், பூமி கடைசி வரையில் எனக்கு அனுப்பணுங்க. பாருங்க, இது சாதாரணமான ஒரு அனுபவம் இல்லை. இந்த 12 அப்போஸ்தலர்கள் உலகத்தையே கலக்கிறதுன்னு சொன்னாங்க. உலகம் முழுவதும் போனாங்க. இன்னைக்கு 1000 லட்சக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா உலகம் முழுவதும் போறதுக்கு முடியாம இருக்கு. ஒரு சில ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, நான் எப்பவுமே ஊழியத்திலே இருக்கிறேன், நான் வெளிநாட்டுக்கே போயிருக்கிறேன், நான் எப்பவும் பிளைட்லயே போயிட்டு இருக்கிறேன் சொல்லுவோம். இவ்வளவு ஊழியர்கள் செய்து உலகம் முழுவதும் நீங்க போயிட்டேன்னு கேட்டு பாருங்க. உலகம் முழுவதும் சுவிசேஷம் போயிட்டான்னு கேளுங்க, இன்னும் போகவில்லை. இன்னும் கேள்விப்படாத அறியாத மக்கள் இன்னைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த காலங்களில உலகத்தையே அசைத்தவர்களாக, உலகத்தையே கலக்கிறவர்களாக எங்கெல்லாம் போனார்களோ அங்கே சாட்சியா இருந்தார்கள். சாட்சிகளை ஏற்படுத்தினார். ஏன்னா பரிசுத்த ஆவி என்னை பலப்படுத்தும் பொழுது அந்த பலை என்னை என்ன பண்ணுது சொன்னா சாட்சியா மாறும். இன்னைக்கு பரிசுத்தோடைய பலன் இல்லை, பரிசுத்தோடைய வல்லமை இல்லை. பரிசுத்தோடைய வல்லமையை தரித்து கொள்ளாத மக்களால இன்னைக்கு பார்க்கிறோம் சாட்சி இல்லாமல் அவமானப்படக்கூடிய நிலையில, கிறிஸ்துவமானது இன்னைக்கு தூஷிக்கப்படுகிற நிலையில, கிறிஸ்துவமானது இன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு புறஜாதிகள் மறுக்கிறதுக்கு காரணம் சொன்னால் உண்மையான விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெறாதனால சாட்சிகளா இல்லை, சாட்சிகளை ஏற்படுத்த முடியவில்லை. நான் வாழ்க்கிற இடத்துல கூட சரி, மற்றவர்களை ஒருவேளை நாம் ஏதாவது சொன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மறுக்கிறாங்க. ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கொள்கிறதுக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இருக்கலாம், நான் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்று சாட்சியா மாறும். பரிசுத்தாவுடைய வல்லமை பலன் எனக்குள் வருமானால் அந்த பலன் என்னை சாட்சியாக இருக்க வைத்து சாட்சிகளை கொண்டு வரும். நான் மாத்திரமில்லை, என்னை ஆவியினாலே நிரப்பி என்னை சாட்சியாய் மாற்றுகிறவர், என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள், என்னை பார்க்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா மாறணும்? சாட்சிகளா மாறணும். இப்படி மாறி விடுவார்கள் சொன்னால் திருச்சபை என்கிறது இது போல இருக்காது. திருச்சபை என்கிறது கடவுள் எதிர்பார்க்கிறபடி எழுப்புதல் வரும். திருச்சபை என்கிறது பெரிய மாற்றத்துக்குள்ள வரும். திருச்சபை என்கிறதுல உலகமானதே அசைக்கப்படுகிற ஒரு நாளை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். எப்போது வரும் நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம சாட்சியா மாற்றும் பொழுதுதான். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகள். லைக் பாருங்க, நல்ல அருமையான கதை. ஆவியானவர் மாத்திரங்க சாட்சி கொடுத்து கொண்டு இல்லை, அப்போஸ்தலர்களும் சாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஏனால் சாட்சி கொடுக்கிறதுக்காக நான் ஒரு நபரை அனுப்ப போகிறேன், சத்திய ஆவியை அனுப்ப போகிறேன். சத்திய ஆவியானவர் வரும் பொழுது என்னை பற்றி சாட்சிகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனக்கு சாட்சியாக அவர் இருப்பார், எனக்கு அவர் சாட்சி கொடுப்பார் என்று சொன்னார். ஒரு புறத்துல ஆவியானவரை மாத்திரம் நான் சாட்சியா வைக்க போவதில்லை, இந்த தினம் நான் உங்களையும் சாட்சியா வைக்கிறேன். அதுதான் நான் ஏசாயால கூட பார்க்கிறோம். நான் தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சி. கடவுள் உண்மையாவே அவருக்கு சாட்சியாக ஒருவேளை தூதர்களை அனுப்பலாம், ஒருவேளை விசேஷமான காரியங்களை ஒருவேளை செய்து தம்முடைய சாட்சியை விளங்க பண்ணலாம். எனக்கு தெரிந்தது அவருக்கு சாட்சியாக என்ன தவிர மேலான சாட்சி முடியாது. ஏன்னா அவருடைய ஆவியை எனக்கு கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படும் பொழுது என்னை எப்படிப்பட்ட மனிதனை மாத்திரம்னா சாதாரணமான மனிதனாய் இருக்கிற என்னை அசாதாரணமான மனிதனாக மாற்றி சாட்சியா நிறுத்துகிறார். நான் சாட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, நான் சந்திக்கிறவர்கள், நான் சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் சாட்சியா மாறுவார்கள். இதுதான் இந்த நாடு விசேஷமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய திருச்சபையின் வரலாறு, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பரிசுத்தருடைய திருநாள் யார் மேல் இறங்கி வருகிறதோ நீங்கள் பலனடைவீர்கள், சாட்சிகளாக மாறுகிறார்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறாரோ
அதே போல அவரோடு கூட இருந்தவர்கள் அவருக்கு என்ன இருக்கிறாங்க? சாட்சிகளா இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ரெண்டு காரியத்தை நாம் இதில் தியானிக்க போகிறோம். ஒன்று, அவர் சொன்ன வசனங்களுக்கான சாட்சிகள். இரண்டாவது, இங்கே உயிர்த்தெழுதலுக்கான சாட்சி. இந்த வேதம் முழுவதுமே நான் பார்க்கும் பொழுது ரெண்டு சாட்சிகள் இருக்கிறது. வெளிப்படுத்தல் ரெண்டு சாட்சிகளை தான் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதே போல நான் பார்க்கும்போது ரெண்டு சாட்சிகளை இப்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, பரிசுத்தோடைய வல்லமை நமக்குள் வரும் பொழுது, திருச்சபையிலே நீ கடவுளை பிள்ளையா விசுவாசியா நடக்கும் பொழுது என்ன நடக்க சொன்னால், ஒண்ணு உன்னை சத்தியத்துக்கு சாட்சியா மாற்றுவார், ரெண்டாவது உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியா மாற்றுவார். அதனால்தான் இங்க நான் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் பொழுது சத்தியத்துக்கு அவர் என்ன பண்ண போகிறார்? சாட்சி கொடுக்க போகிறார். அதே போல சத்தியத்துக்கு நீங்கள் சாட்சி கொடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இங்க வாசித்த இந்த பகுதியில் நான் பார்க்கும் பொழுது இங்கே இந்த 32வது வசனம் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பினார், நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு ஓடி போயிட்டவங்க கிறிஸ்தவ யாருனா இருக்கிறாங்க கூப்பிட்டு அவங்களை துன்பப்படுத்துகிறதுக்காக அன்றைக்கு இருந்த அதிகாரங்கள் வல்லமைகள் காத்து கொண்டிருந்த சூழ்நிலையில இவங்க தைரியமா எழுந்து நின்று சொல்றாங்க, நாங்க யாரும் இனிமேல் ஓட மாட்டோம், நாங்க இனிமே யாரும் பயப்பட மாட்டோம், நீங்க யார் எங்களை எதிர்த்தாலும் விரோதமா வந்தாலும் நான் சாட்சியா இருப்பேன். ஏன்னா எனக்குள்ள தேவாவியானவர்கள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், ஆவியின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினால நாங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுதலுக்கு என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதே 2ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள் என்று புத்தி சொன்னான். பாருங்க, பேதுரு தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்த முதல் பெந்தேகோஸ்தே நாளிலே எழுந்த முதலாவது செய்தியை பிரசங்கிக்கிறான். எல்லா ஜனங்களும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கேன், இது என்னமா முடியுமோ என்கிற ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாம் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு குற்றம் சாட்டுதல் மத்தியில அவன் எழுந்து சொல்லுகிறான், இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரே, அவர் இறங்கி இருக்கிறவருக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியார். அவர் சொல்லி போன வார்த்தைகளுக்கு நாங்கள் என்ன இருக்கிறோம்? சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகையினால் நீங்க இப்படி சாட்சியா மாறணும்னா இந்த மாறுபாடான உலகத்தை விட்டு வெளியே வாங்க. கவனிக்கிறீங்களா? பிரியமானவங்கள, இருக்கிற இடத்துல அந்த செய்திகள் உங்களுக்கு கேட்குதாங்க? நீங்கள் இருக்கிற இடங்களில உண்மையாக இந்த உலக வாழ்க்கையில நீங்க வாழ்க்கையில் சொன்னால், உலகத்தையே நம்புகிறோட சொன்னால், உலகத்தின் வழியில போய்கொண்டிருப்ப சொன்னால், தயவு செய்து இந்த செய்தியை கேட்கும் பொழுது இந்த உலகத்துடைய மாறுபாடுகளிலிருந்து வெளியே வாருங்க. நீங்க வெளியே வராத வரையில நீங்க யாரா இருக்கிறீர்களோ அவர்களால் தான் உங்களால வாழ முடியும். இந்த உலகத்தால் தான் உங்களால ஜீவிக்க முடியும். உலகத்துக்கு தான் நீங்க சாட்சியா இருக்க முடியும், தேவனுக்கு சாட்சியா இருக்க முடியாது. தேவனுக்கு சாட்சியா இருப்பதற்கு இந்த ஜனங்கள் பெந்தேகோஸ்தே நாளிலே கூடி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட மக்களுக்கு சொல்லுகிறான் பேதுரு, நீங்கள் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு மனம் திரும்புங்கள். வெளியே வருவீர்கள் சொன்னால் கடவுள் உங்களுக்கு சாட்சி ஏற்படுத்துவார். நீங்கள் மனம் திரும்பினால் பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி, நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த 2ஆம் அதிகாரம் 16 21 வசனத்திலும் பறையில பார்க்கும் பொழுது யோவேலினாலே சொல்லப்பட்டவைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யோவேல் என்ன சொன்னால், கடைசி நாளில மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவான் என்று சொன்னது இந்த பெந்தேகோஸ்தேல நடக்கிறது. இதே பெந்தேகோஸ்தே நாளுடைய அனுபவம், ஆவியானுடைய ஆட்கொள்ளுதல், நிறைவு, நிரப்பப்படுதல் இன்னைக்கு வரணும்னு சொன்னா இதே காரியம் உங்களுக்குள் நடக்கணும்னு சொன்னா நீங்க வெளியே வாங்க. அப்பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்படாததுனால, நாம் மனம் திரும்பாததுனால, கடவுளுடைய ஆவியை பெறாமல் நாம் ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில நிற்கிறோம். ஒரு குளிரும் கிடையாது, ஒரு அனல் இல்லாத நிலைமையில வாழணும். ஆனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவன் சும்மா இருக்க மாட்டான், எங்கும் சாட்சியா இருப்பான். அவனை தான் கடவுள் சாட்சியாகவே என்ன பண்ணுவாரு?
பயன்படுத்துவார். அப்போஸ்தலர்கள் 2:25-31 கூட நான் வாசிக்கும் பொழுது 25 அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாசி. நேரில் நமக்கு நீங்களே வாசித்துக் கொள்ளுங்கள். முதலாவது ஒரு சாட்சியை பேதுருங்க பிரசவிக்கும் பொழுது இந்த பரிசுத்தாவினுடைய நிறைவு இறைந்து வருதல் ஆண்டவர் இன்னைக்கு வந்திருக்கிற திருநாள். ஏன் சொன்னார்? யோவேலினாலே சொல்லப்பட்டதை என்ன பண்ணிக்கிறார்? ஆண்டவர் சாட்சியாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கார். அது நிறைவேறுவதற்கு சாட்சியாக அந்த யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. யோவேலின் தீர்க்க தரிசனம் சாட்சியாக. இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறான். சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறான் 16வது சங்கீதத்துல, அவர் வலது பாசத்தில் இருக்கிறார், நான் அசைக்க மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. அவர் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுவதில்லை, அவர் பரிசுத்தர் அழிவை காண்பதில்லை என்று சொன்னபடி அவர் சரீரம் அழியவில்லை. அவர் மரித்து என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுந்திருக்கிறார், உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆனால் இந்த செய்தியை சொன்ன தாவீது என்கிறவன் மரித்திருக்கிறான், சரீரம் அழிந்திருக்கிறது. ஆனால் எதை சாட்சியாக சொன்னானோ, யாரை சாட்சியாக சொன்னானோ, அவர் மரித்தார், சரீரம் அழியவில்லை, ஆத்மா அழியவில்லை, அவர் சரீரத்தை அழிவில் காணாமல் உயிரோடு இருக்கிறார். நான் சாட்சி. ஆனால் இந்த அருமையான ஒரு சாட்சியை பேதுருவிலே கொடுக்கிறார். எனக்கு அருமையான இந்த சாட்சியை கேட்கிறவர்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குறுதியை இந்த நாளிலே நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ளார். அன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் வந்திருப்பார்கள். இந்த விசேஷித்த இந்த நாளில் 23 தேதி, இந்த 23ஆம் தேதி, இந்த மே மாதத்துல கடவுள் அவருடைய வாக்குத்தத்தை உன் மேல நிறைவேற்றுவார். உன்னை நிரப்பி கடவுள் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றி உன்னை சாட்சியா மாற்றுவார். சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறபடி சங்கீதக்காரன் 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசுவின் உயிர்த்தெழுதல் நடைபெற போகிறது. அவர் சரீரம் அழியாது, ஆத்மா அழிவை காண மாட்டார் என்கிறதை சாட்சியா சொன்னா அது நிறைவேறி இருக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிறவங்கள ஒரு சாட்சியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை விசுவாசித்து சொன்னா உங்கள் ஆத்மா அழிவை காணாது, உங்கள் சரீரம் அழிவுக்குள்ள போகாது. நீங்கள் உண்மையாக இந்த வார்த்தை சொல்லி இருக்கிறபடி அழிவை காணாத, ஆத்மாவில் அழிவை காணாத, உயிரோடு கூட எழுந்திருக்கிற மனுஷர்களா மாறுவீங்க. இதை சாட்சியம் உங்களுக்கு பிரசவிக்கிறேன். அதனால சாட்சி என்கிறது மிகப்பெரிய சாட்சியில பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற சாட்சி, பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை கொடுக்கிற சாட்சி, பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிற சாட்சி, பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுதலுக்கு கொடுக்கிற சாட்சி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல 21, 22வது வசனத்தை வாசிப்போமா? ஆதலால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதல் கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடைய கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்போஸ்தலர்களா இருக்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான காரியமே கிடையாது. அப்போஸ்தலனா யாரா இருந்தா? சாட்சியா இருக்கணும். இந்த 12 பேரை தான் கடவுள் சாட்சியா வச்சுட்டு போறாங்க. இதுல ஒரு மனுஷன் தவறிட்டான், கடவுளுடைய வார்த்தையை மீறிட்டான், இறந்து போயிட்டான், யூதாஸ். அந்த இடத்துக்கு இப்ப வேறொரு நபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு பணி இங்க நடைபெறுகிறது. இந்த 120 பேர் இங்க கூடி இருக்கிற வேளையில ஒருவன் 12 பேருக்கு குறையுது. ஏன் அவன் குறையிறான்னா, அவன் என்ன ஒரு சாட்சி குறையும். அந்த சாட்சிக்கான ஒரு நபரை என்ன பண்ண போறோமா தேர்ந்தெடுக்க போகிறோம் சொல்லி இந்த சாட்சிக்கான தகுதியை பேதுரு முன் வைக்கிறார். என்ன சொன்னார்? யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதல் இயேசுவான உயிரை எடுத்துக்கொள்ளுகிற நாள் வரைக்கும், அந்த ஞானஸ்தானத்தோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டவனாய் கண்டவனாய் இருக்க வேண்டும். 2வது காரியத்தை அவர் சொல்லுகிறார், நம்மோடு கூட சஞ்சரித்து இயேசு கிறிஸ்து இருந்த காலங்கள் எல்லாம் எங்களோடு கூட இருந்தவனா இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதன் தான் என்னவாய் இருக்க முடியும்? சாட்சியாய் இருக்க முடியும். இன்னைக்கு அநேக மக்களை ஞானஸ்தானத்தில் உண்மையான ஞானஸ்தானம் இல்லாதவர்கள், கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அனுபவம் இல்லாதவர்கள், மரித்து உயிர்த்தெழுந்த அனுபவம் இல்லாதவர்கள் சாட்சியா வர முடியல. ஏன் எனக்கு சாட்சிகளை சபையில ஏற்படுத்த முடியலன்னு சொன்னாக்கா, பரிசுத்தமான ஸ்தானம் ஞானஸ்தானம் இல்லை.
பரிசுத்தாவிய ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன பண்ண முடியும்? சாட்சியா இருக்க முடியும். அது மாத்திரம் சொல்ல, இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறவர்கள், உயிர்த்தெழுதலை கண்டவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? சாட்சியா இருக்க முடியும் சொல்ல. அப்பேற்பட்டவர்களை தான் நீங்க என்னவா கொண்டு வருகிறாரு? சாட்சியா கொண்டு வர. அப்படியானால் பரிசுத்தாவுடைய திருநாள், பரிசுத்தாவுடைய நிரப்பப்படுதல் எதற்கு சொன்னால் என்னை சாட்சியா மாற்றுங்க. இதை அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர்கள் எல்லாருமே பலமாய் என்ன பண்ணுகிறார்கள்? இப்பொழுது உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆவியால் நிரப்பப்பட்டவர். ஆவியால் நிரப்பப்பட்டவன் எப்பவுமே எப்படிதான் இருப்பான்? சாட்சியா இருப்பான். எனக்கு நிரப்பப்படாத மக்கள் சாட்சிகளில் உள்ளவர்களாக வாடுகிறதுல சாட்சிகளை ஏற்படுத்துகிறதும் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய திருநாள் என்ன விசேஷத்தை ஏற்படுத்த சொன்னால் சாட்சிகளை ஏற்படுத்துகிறது. ஆவியானவர் அவர்களை சாட்சிகளாக என்ன பண்ணுகிறார்? மாற்றுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலது கரத்தினால உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தந்திருந்த பரிசுத்த ஆவியின் சாட்சி. என்ன அருமையான அனுபவத்தை சொல்லல. இயேசுவை மரித்தோர் எழுப்பினார். நீங்க சிலுவையில் அறிந்த இயேசு கிறிஸ்து செத்து போல முடிஞ்சு போற வாழ்க்கை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். எப்படியா உன்னால இதை நிரூபிக்க முடியும்? எதை கொண்டியா நீ சொன்னா பரிசுத்த ஆவியானவர் இப்ப இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவி எனக்குள் இருக்கிறபடினால அவர் உயிரோடு இருக்கிறார். நான் சாட்சி கொடுக்கிறேன். ஏன்னா என்னோடு இருக்கிற ஆவியானவரும் எதற்குள்ள என மேலே இறங்கி இருக்கிறார்னா இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க இறங்கி இருக்கிறார் சொல்லி பெந்தேகோஸ்தே நாள் பரிசுத்தாவின் நிரப்புதலினால் முதலாவது கடவுள் மனிதனோடு கூட பேசுகிற நாளாகும். இரண்டாவது மனிதனை சாட்சியாக ஏற்படுத்துகிற நாளாகவும் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை தியானிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 38 - 41 வரையிலும். அதுல 38வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 41 போயிடலாம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதில் 46, 47 கூட நாம் வாசித்தலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுகளோடு அப்பம் வீட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து தங்கள் எல்லா ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டிருந்தார். இங்க பார்க்கிறோம், பேதுரு பேசும்போது அந்த ஜனங்களை பார்த்து சொன்னா, நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டால் 38 பரிசுத்த ஆவி பெறுவீர்கள். அப்படின்னா நீங்க மனம் திரும்புதுன்னா ஒரு ஸ்தானத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார், பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? ஆவியுடைய வரத்தை பெற்று சொன்னார். யாரெல்லாம் இந்த பேருடைய வார்த்தையை கேட்டு அன்றைக்கு மனம் திரும்பினார்களோ அவர்கள் மேலெல்லாம் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுத்தார். நிறைவை கொடுக்கப்பட்டவர்கள் இப்ப எங்கே இருக்கிறான்னா சபையில் இருக்கிறார். சபையில சேர்க்கப்படுது. அப்படின்னா பரிசுத்தாவுடைய திருநூல். ஏன்னா அநேக திருச்சபைகளில் நான் பார்த்திருக்கிறேன். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்கிற இந்த நாள் வரும் பொழுது புதிய விசுவாசிகளை சபையில சேர்ப்பாங்க.
ஏன்னா ஆவியானவர் வரும் பொழுது சேர்க்குதல் நடைபெறும். சேர்ப்பு கால பண்டிகை, முதற் கனியின் பண்டிகை. இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய முதற் பேரான குமாரன், தேவன் எப்படி தம்முடைய முதற் பேரான குமாரன் இயேசுவை கொடுத்தது போல இயேசு கிறிஸ்து விசேஷமான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். இந்த நாள் எதற்கு சொன்னால் சேர்ப்பு கால பண்டிகை, சேர்க்கிற ஒரு பண்டிகை. எப்பொழுது யாரை சேர்க்கிறாருங்க? மனம் திரும்பினவர்களே, மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டவர்களே இப்பொழுது சபையில் என்ன பண்ணுகிறார்? இப்பொழுது சேர்க்குதல் நடைபெறுகிறது. ஒரு விசேஷமான சேர்ப்புக்கார பண்டிகையாக ஏறக்குறைய இங்கே 33,000 பேர் என்ன பண்ணுகிறார்கள்? சேர்க்கப்படுகிறார்கள். ஒரு நாள்ல ஒரு ஆவியான ஒரு நாள் இறங்கி வந்த ஒரு வேளையில 3000 பேரை பரிசுத்த ஆவியானவர் இணைத்தார் சபையோடு கூட. எனக்கு பிரியமானவர்கள், சபைகள் இன்னைக்கு வெறிச்சோடி இருக்கிற நிலைமைகள், சபைகளில் இன்னைக்கு பக்தி இல்லாத நிலைமைகள். இது ஒரு கடவுளுடைய நாள். இந்த நாளை நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்லி கூட அநேகர் உணராத மக்கள் சபை கூடுதலை பற்றி இன்னைக்கு உணர்வே இல்லை. இது ஒரு கடவுளுடைய நாள் என்பதை அநேகர் மறந்துட்டாங்க. இந்த கடவுளுடைய நாளில் கூட உட்கார்ந்து 1 மணி நேரமாவது இந்த வார்த்தைகளை கேட்கலாம் கூட உணர்வில்லாத எத்தனை பேருடைய விசுவாசம் இன்னைக்கு வழி போய் கொண்டு இருக்கிற நிலையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்க யாரனா இது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இது கர்த்தருடைய நாள், இது சபை கூடி வருகிற நாள். இந்த சபை கூடி வருகிற நாளையே நீ உணராமல் போயிருப்பாயினால், சபை கூடி வருகிறதை பற்றி ஒரு உணர்வே இல்லைன்னா, சபை கூடி வருகிற நாளில உனக்கு சத்தியத்தை கேட்கறதுக்கே மனம் இல்லைன்னா உன் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ. நீ எப்பேற்பட்ட நிலைமையில நீங்க வாழ்கிற என்பதை பார்த்துக்கோ. உண்மையாக இப்பேற்பட்ட நிலைமை உன்னை சபையில சேர்க்காத நிலைமைக்கு தள்ளுகிறது. சில பேர் சபையை விட்டு போகிற நிகழ்வுகள் நடைபெறும் பொழுதும் சபையில் அவர்களால் நிலைத்துக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு மனம் திரும்பாத அனுபவத்தில் இருக்கிறவர்கள் எப்பவுமே சிதறடிப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனிதன், மனம் திரும்பின மனிதன் சபை விட்டு போக மாட்டான். ஏன்னா கிறிஸ்துவோட அன்பை விட்டு யார் என்ன பண்ண முடியாது? அவனை பிரிக்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமான காரியம் நினைக்கிறான். நான் நினைச்சா நின்றுடுவேன், நான் நினைச்சா வரமாட்டேன், எனக்கு விருப்பம் இல்லை, போக மாட்டேன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு துணிகரமான காரியத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிறார்கள் ஜனங்கள் சொன்னாக்கா, மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாதவர்கள் எப்பொழுதோ அவங்க வந்த திசையை நோக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க போன பாதையை பார்த்துருக்கிறாங்க. மனம் திரும்பி அவங்க வந்திருப்பாங்க, இயேசுவை தான் பார்த்துருப்பாங்க. இயேசுவை பார்க்காத மனிதர்கள், மனம் திரும்பாதவர்கள், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாதவர்கள் இன்னைக்கு எங்கெங்கோ இருக்கிறாங்க, எங்கெங்கோ போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்தாவுடைய திருநாள் வந்த பொழுது, பரிசுத்தாவுடைய பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்த பொழுது, ஆவியானவர் இறங்கின பொழுது சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆரம்பிக்கப்பட்ட நாளிலேயே ஜனம் என்ன பண்ணுகிறாங்க? சேர்க்கப்படுகிற நிலைமை வருகிறது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, நீங்க இன்னும் கடவுளத்தில் சேர்க்கப்படுவதற்கு விருப்பம் இல்லாதவர்களா, சபையை சிதறடிக்கிறவர்களாக, சபையை பற்றி உணர்வில்லாதவர்களா இருக்குன்னு சொன்னா, நீங்க சபையை சேரணும்னா நீ மனம் திரும்பணும். நீங்க மனம் திரும்பினீங்கன்னா கடவுள் உங்களை சேர்த்துக் கொள்வார். நீங்க கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் கடவுளுடைய சபையில் என்ன பண்ண முடியும்? சேர முடியும். ஏன்னா ஆதி சபையில எல்லாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை பெறாதவனை என்ன பண்ண மாட்டாங்க? சபையில சேர்த்து கொள்ள மாட்டாங்க. என்னைக்கு அநேக சபைகள் இருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்றேன். பரிசுத்த ஆவியுடைய நிறைவு வர இல்லைன்னா அவங்கள சபையில் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க அங்கத்தினராகவே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எப்பொழுது பரிசுத்த ஆவி நிறைவு அன்னைக்கு தான் சபைக்குள்ள அவங்க சேர்த்துக்கொள்ள முடியும். நான் நினைக்கிறேன் அது அந்த ஒரு நாள், அந்த ஒரு அனுபவம் அன்னைக்கு தொடங்கினது இந்த நாட்கள் அது நடக்கும். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை கடவுள் நிச்சயமா நமக்கு கொடுக்கும்படியா நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன் சொன்னா பரிசுத்த ஆவியுடைய நிரப்பப்படுதல் சபையில சேர்க்கப்படுகிற நாளாக மாறுகிறது. சபையில அநேக சேர்க்கப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பற்றி 2 வார்த்தைகளில வசனங்களில நாம் தியானித்து நாம் முடிக்கலாம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. யாருக்கு சொன்னால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே வருகிற ஒரு பெரிய பிரச்சனை. யூதர்களாய் இருந்தவர்கள் புறஜாதிகளாய், யூதர்கள் இருந்து அநேகர் கிறிஸ்துவத்துக்குள்ளாக வந்தார்கள், புறஜாதிகளிலும் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவர்களுக்குள்ள எப்பொழுதுமே ஒரு பிரிவினையே இருந்தது. நாங்கள் யூதர்கள், நீங்க புதிய விசுவாசிகள் என்கிற ஒரு பிரிவில் இருந்த அந்த சூழ்நிலையில நீங்க ஊழியமே செய்ய முடியாத நிலையில பவுலும் பர்னபாவும் அந்த ஊழியத்தை விட்டுட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்துடுறாங்க. வந்துட்ட பிறகு இப்பொழுது யூதர்கள் இப்படி சொல்றாங்க, புதியதா வந்தவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு பிரிவினை பிரச்சனை அவங்க கொண்டு வந்தப்போ விசேஷமா யூதர்கள் சொன்னாங்க, நீங்க புதிய விசுவாசிகளா இருந்தா எங்களை போல மாறணும்,
நான் எப்படி இருக்கிறோம்? விருத்த சேதனத்தை கை கொள்றோம், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும். இதை கை கொண்டாதான் உங்களை நாங்கள் ஏற்றுக்கோம். அவங்க சொன்னவங்க நாங்க விருத்த சேதனம் பண்ணணும் அவசியம் இல்லை, நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள. ஆனால் யாரா இருக்கிறோம்? நாங்கள் விசுவாசிகளா இருக்கிறோம், ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமும் பிரிவும் ஏற்பட்டதுனால எருசலேமில் ஒரு பெரிய மாநாடு நடைபெற்று இந்த பிரச்சனை தீர்க்கிற காரியத்துக்காக அங்க கூடி வருகிறாங்க. அப்பொழுது முதலாவது எழுந்திருந்து பேதுரு பேசுகிறார். 8வது வசனத்துல பாருங்க, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளியது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நாம் நம்முடைய பிதாக்களாலும் நம்மால் சுமக்க கூடாதிருந்த முகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று. அப்படியே உனக்கு எனக்கு எந்த வித்தியாசம் இல்லை. உனக்கு எப்படி கிருபையினால ரட்சிக்கப்படுகிறியோ, நீ எப்படி விசுவாசியா மாறி இருக்கிறியோ, அவன் அப்படிதான் மாறி இருக்கிறான். இதை ரெண்டும் ஒத்துக்கொள்ளுகிறதுக்காக உங்க மேல இருக்கிற ஆவியானவர் அவன் மேலே இப்படி அந்த பிரிவினையை மாற்றி பிரிந்து போன யூதர்களை புறஜாதிகளை என்ன பண்ணுகிறார்கள்? அங்கே சேர்த்து வைக்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி விசேஷமா பேருக்கு ஒரு பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா கொர்நேலிய வீட்டுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல போகும் பொழுது ஒரு புறஜாதியோட வீட்டுக்கு போகிறான். பொதுவாகவே புறஜாதியோட வீட்டுக்கு போறதும் ஒரு புறத்துல கேள்வியான காரியம் யோதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான், சாப்பிட கூட கூடாது. இப்பேற்பட்ட சூழல்ல போய் அங்கே தங்கி சாப்பிடுகிற நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறுகிறது. கடைசி நேரத்தில் இப்பொழுது புறஜாதியார்கள் இப்பொழுது அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற நிகழ்ச்சிக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறான். பிரசங்கமும் நடைபெறுகிறது. பேதுருக்கு இப்போ ஒரு பெரிய சவால் என்னவா இருக்குன்னா, இந்த ஜனங்களை நாம சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதா? ஏன்னா அவங்க யாரா இருக்கிறாங்க? நான் யூதனா இருக்கிறேன், இவங்க புறஜாதியா இருக்கிறாங்க. புறஜாதியாரை நான் சேர்த்துக் கொள்ளுகிறதா இல்லையா என்கிற இந்த ஒரு கேள்வியிலேயே இந்த ஒரு பயத்தில தான் பிரசங்கமே பண்ணியிருக்கிறான். ஆனா இவன் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையிலேயே பரிசுத்த ஆவியானவர் என்ன பெற்றார்? 44 வருஷம் இறங்கி வந்துட்டார். இதை பார்த்த உடனே பேதுருக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் அப்படியே மறந்து போயிடுச்சு. ஏன்னாக்கா எங்கள் மேல இறங்கி இருக்கிற ஆவியானவர் இவங்க மேல இறங்கி இருக்கிறார். நம்ம ஞானஸ்தானத்தை தண்ணீர்னால பெற்றது போல இவங்களும் பெற்றிருக்கிறதுனால இவங்களுக்கும் நமக்கு என்ன பண்ணல? ஆண்டவரே வித்தியாசமே எல்லாம் பண்ணிட்டார். வித்தியாசமே இல்லாம பண்ணிட்டு போய் எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு? ஒன்னாகிட்டார். இவங்களும் கிறிஸ்துவா இருக்கிறாங்க, புறஜாதிகள், நானும் கிறிஸ்துவா இருக்கிறேன். எப்படி இது நடந்து சொன்னால் அவர்கள் மேல் இறங்கி இருக்கிற ஆவியானவர் என் மேல் இறங்கி இருக்கிறார், என் மேல் இருக்கிற ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒருமனப்பாட்டை இப்பொழுது பேதுரு பார்த்த உடனே சந்தோஷம் பூரி பயிற்சிச்சவங்க. இப்பேற்பட்டவங்களை நம்ம விலக்கி வைக்கலாமா? இவங்களை இனிமேல் என்ன பண்ண கூடாது? கொஞ்ச நேரம் கூட நம்ம விளக்கக்கூடாது. உடனடியாக அவங்கள ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறான்? தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் எல்லாரும் புறஜாதிகளா கொர்நேலிய வீட்டில் இருந்தவர்கள் எல்லாரும் சபையில் என்ன பண்ணப்படுகிறார்கள்? சேர்க்கப்படுகிறார்கள். பெரியமான தேவனுடைய ஜனங்களை எனக்கு சேர்க்குதல் நாள், சேர்ப்பின் நாள். ஒருவேளை கிறிஸ்தவனாக இருக்கிற நானும் கடவுளத்தில் சேர வேண்டியவனாக இருக்கிறேன். புறஜாதிகளாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? சேர. யாராய் நீ இருந்து சேர்ந்தாலும் கிருபை உனக்கு தேவை. யாராய் இருந்தாலும் நீ விசுவாசிக்கிறவனா மாற வேண்டும். யாராய் இருந்தாலும் நீ ரட்சிக்கப்பட வேண்டும். யாராய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உன் மேல இறங்கி வருவாரானால் நீ விலகி இருக்கிற தூரமா இருக்கிற மனுஷனா இருக்க மாட்டாய். பெந்தேகோஸ்தே நாளில இறங்கி வந்த ஆவி இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில பிரிவினைகளை பிரச்சனைகளை மாற்றி கர்த்தர் பண்ண செய்வார். மறுபடியும் நீங்க சபைக்கு வரும் பொழுது பிரிவினை உள்ளவர்களாகவோ பிரச்சனைகள் உள்ளவர்களாக வரக்கூடாது. நீங்கள் சபையில வந்து சேரும் பொழுது எல்லாரும் ஒன்று சேர்க்கிறதாக மாற வேண்டும். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அந்த ஆவியானவர் வரும் பொழுது ஒன்று சேர்க்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒன்றுபடுதல் நடைபெறுகிறத நாம் பார்க்கிறோம். இந்த ஒன்றுபட்ட நிகழ்ச்சி தான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10 நாம் பார்க்கும் பொழுது கொர்நேலிய என்கிற புறஜாதியோட வீட்டுக்கும் பேதுரு என்கிற யூதனோடு கூட போய் இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலும் 2 பேரும் சந்தித்த ஒரு நிகழ்வு,
ஒன்றாக்கப்பட்ட நிகழ்ச்சி எதனால உண்டானது சொன்னால் ஆவியானவர் இறங்கினதனால. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாள்ல எப்படி அப்பா அந்த யூதர்கள் மேல் இறங்கினாரோ அதே போல இப்போ கொர்நேலியு ஒரு சாதாரணமான ஒரு வீடாக, ஒரு புறஜாதியான வீடா இருந்தாலும் பெந்தேகோஸ்து நாள்ல இறங்கின அதே ஆவியானவர் இப்போ இறங்கினார். அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா எல்லாரும் என்ன பண்ணனா ஒன்றா சேர்க்க வேண்டும். ஆவியானவர் இறங்கி வருதல் இருக்கிற விசேஷத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. உன்னை என்னை பகையாளியாக அல்ல, உன்னை என்னை விரோதிக்கிறவனாக அல்ல, உன்னை என்னை ஒன்று சேர்க்கிற ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் தியானித்து முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19:1-7 வரையிலும் பார்க்கும்போது பவுல் என்கிறவன் எபேசு என்கிற பட்டணத்துக்கு போகிறான். அங்கே அநேக விசுவாசிகளை அவன் பார்க்கிறான். ஆனால் அவர்கள் எல்லாரும் 2வது வசனத்தில் ஆவி பெற்றீர்களா என்ற கேள்வி அங்கே எழுப்பும் பொழுது பரிசுத்தாவியிலே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். இதை கேள்விப்பட்ட பவுல் அப்படியே ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா அது எப்படின்னு கேட்கிறான். அப்படியே என்ன ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொன்னா யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் சொன்னான். அப்படியே இன்னொரு ஞானஸ்தானம் இருக்குது அது தெரியுமான்னு சொல்லிட்டு யோவானுடைய ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம், பரிசுத்த ஞானஸ்தானம். இந்த பரிசுத்தாவினுடைய ஞானஸ்தானத்தை பெறுகிறதுக்காக பவுல் அந்த எபேசு மக்கள் மேல், விசுவாசிகளான மக்கள் மேல் கைகளை வைக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறார்கள். எபேசியர்கள் சபையோடு சேர்க்கப்படுகிறார். அதனால கூட நான் படிக்கிறேன், எனக்கு அருமையான தேவ ஜனங்களை, இந்த பெந்தேகோஸ்தே திருநாள், இந்த பண்டிகையின் நாள் என்கிறது எனக்கு ஒரு பண்டிகையாக மாறும். எனக்கு சந்தோஷமான ஒரு நாளாக மாறணும்னா நான் இந்த நாளில் கடவுளோடு கூட பேசுகிறவனா, கடவுள் என்னோடு பேசு. எந்த இடத்துல கடவுள் பேசினாலும் ஆவியானவர் மூலமாக தான் பேசுகிறார். ஆதியிலிருந்து சரி இப்பொழுது வரையும் சரி, இப்பொழுதும் பேசிக்கொண்டு எப்பொழுதும் முக்கியமாக பேசுகிறவர் ஆவியானவர் மூலமாக பேசுகிறார், கடவுள் பேசுகிறார். பெந்தேகோஸ்து திருநாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை என்ன பண்ணினாங்க, பேசினார்கள். 2வது பெந்தேகோஸ்து திருநாள் என்கிறது சாட்சி. என்னை சாட்சியாக மாற்றுகிறேன், என்னை சாட்சியாக மாற்றுகிறதுக்கு ஆவியானவர் என்னை நிரப்புகிறார். சத்தியத்துக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கிறேன், நான் சந்திக்கிற மக்களுக்கு கர்த்தர் என்னை சாட்சியாக இருக்கிறார். 3வது காரியமாக நான் பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுதல் என்கிறது. நீ யாருனா, நீ எந்த ஜனத்தை சார்ந்தவனா, எந்த மதத்தை சார்ந்தவனானா, நீ எங்கே இருக்கிறே அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆவியானவர் உன்னை நிரப்பி விடுவார்னா நீ பிரிந்து போகிறவனாக இல்லை, சேர்க்கிறவனா. சேர்க்கிறது தான் பரிசுத்தாவின் வேலை. சேர்க்கிறதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கினார். அந்த ஆண்டவர் இந்த நாளில் நம்மை சேர்க்கவும், நம்மை சாட்சியாக்கவும், நம்மோடு கூட பேசவும். ஒரு நிமிஷம் அப்படியே நீங்கள் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்களே எனக்கு தெரியாது, ஒருத்தர் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஒரே ஒருவன் இன்னைக்கு கடவுளத்தில் திரும்புவாங்கன்னா அதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை காணும். இந்த பெந்தேகோஸ்து நாள் அந்த எருசலேமில் இறங்கின பொழுது ஆவியானவர் எந்த அளவு சந்தோஷமான ஒரு நாளாக இருந்ததோ அப்படி ஒரு சந்தோஷமான நாளாக இன்னைக்கு உனக்கு எனக்கு கர்த்தர் மாற்றுவார். அந்த ஒரு நாள் சந்தோஷத்தின் நாள், பண்டிகையான மகிழ்ச்சியின் ஆர்ப்பரித்த நாளாக எனக்கு கர்த்தர் இந்த நாளை நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் கடவுள் உன்னோடு பேசியிருக்கிறார். தயவுசெய்து உன்னோடு கூட பேசலைன்னாக்கா ஆவியானவரத்தில் கேளு. ஆவியானவரே நீ பேசுகிற கடவுள் என்னோடு பேசுகிற கேளு, நிச்சயமாக கடவுள் உன்னோடு பேசுவார். இது ஒரு காலங்கள்ங்கிறது பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிற காலங்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசுனார், அப்போஸ்தலரோடு கூட பேசினார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும்போது ஆவியானவர் நேரடியாக பேசுகிறார். பவுலை பர்னபாவை நான் தெரிந்து கொண்டு ஊழியத்துக்காக பிரித்தெடுத்து திருமணம் பற்றினார், பேசுறார். இவங்களுக்கு ஒண்ணு தெரியல என்ன பண்ண போறேன்னு, இவங்க ஏதோ செய்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனா ஆவியானவர் பேசுறார். எனக்கு உங்களுக்கு தெரியுமா, உங்களோட கூட கடவுள் பேசுறார். நீங்க எந்த சூழ்நிலை இருக்கலாம், எந்த பயத்தில் இருக்கலாம், நீங்க எப்பட்ட ஒரு கவலை இருக்கலாம், சீசர்களை போல பயம், கவலை என்ன செய்ய போகிறோம் என்கிற வேதனையான ஒரு சூழ்நிலை. கடவுள் பேசிட்டார், சந்தோஷப்பட்டான். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு திருநாள், கடவுள் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை நாள், உன்னை சாட்சியா மாற்று. இந்த சத்தியத்தை கேட்ட உன்னை கடவுளுக்கு சாட்சியா மாற்றணும். நீ சாட்சியா இருக்கணும், சாட்சி கொடுக்கணும்.
உன்னை கத்தோட அவருடைய ஆவியினால் நிரப்பி உன்னை சாட்சியா சத்தியத்துக்கு சாட்சியா மாற்றிட்டார். இந்த சந்தோஷமான நாள்ல நான் இங்கே தனித்தவனாகல, பிரிக்கப்பட்டவனாகல, நான் அந்நியனாகல, பாவியாகல, நான் ஆண்டவரோடு கூட சேர்க்கப்படுகிறேன். ஏன்னா நீங்க சேர்த்துட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் சரீரத்தாலும் உலகத்துல பலவித காரியங்களினாலும் நான் பிரிக்கப்பட்ட நிலையில நான் பிரிந்திருக்கிறனா இருக்கலாம். பரிசுத்த ஆவியான உன்னை என்ன செய்யணும்? உன்னை இன்னையும் ஒன்றாய் இணைக்கிற, ஒன்றுபடுத்துகிற ஒரு ஆவியானவர் இந்த நாளிலே உன் நடுவில் வருகிறார். நீ இருக்கிற இடத்துல இருந்து என்னையும் உன்னையும் திருச்சபையும் ஒன்றாய் இணைத்து பரலோகத்தில் சேர்ப்பார் ஒரு நாள். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்துல நம்ம நடத்த போறார். விசுவாசத்தோடு கூட, தயவுசெய்து விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, என்னோடு கூட ஒரே 2 நிமிஷங்கள் நம்ம ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி நாம் செபிக்கலாம். இவங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரலோகத்திலே திருச்சபைக்கு தந்த இந்த திருநாளுக்காக, இந்த பண்டிகை நாளுக்காக ஆண்டவரே நாம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக தேவனுக்கு ஏற்பட்ட ஒரு தீர்மானத்தை உடைய குமாரனுக்கு கொடுத்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக நேர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் வருகிற ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, உலகம் முழுமைக்காக வருகிற ஆவியானவர். உலகம் முழுமையில் இருக்கிற மக்களுக்காக இறங்கி வந்தவர். அவளோடு பேசினேன். என்னைக்கு ஆண்டவரே, நான் எந்த கவலையில் இருக்கிறேன், எந்த பிரச்சனையில் இருக்கிறேன், எந்த பயத்தில் நான் வாழ்கிறேன் என்கிற நிலைமையை நான் பார்க்கும் பொழுது சீஷர்களை விட பயந்த நிலையில் வாழ்கிறோம். சீஷர்களை விட கவலை கஷ்டங்களிலே இருக்கிறோம். இந்த நிலைமை என்னாகும், எப்படி முடியும் என்கிற துக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை காப்பாற்றுவதற்கு எங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறேன், எங்களோடு பேசுகிறேன், நம்ம நன்றி செலுத்துகிறேன். கடவுளே, சும்மா நான் வந்துட்டு போகிறவனாக திருச்சபைக்கு வரவே கூடாது. நான் எங்கன்னா போனால் கூட நான் யாரோ எவனோங்கிற நான் இல்லை. நான் எங்கே இருந்தாலும் உங்கள் சத்தியத்துக்கும் உங்கள் உயிர்த்தெழுதலுக்கும் நீ தந்திருக்கிற ஆவியானவர் என்னை சாட்சியாக நடத்திட்டேன். மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் சாதாரணமானவன் அல்ல. நான் திருச்சபையோடு கூட பரலோகத்தோடு கூட இணைக்கப்பட போகிறேன். இந்த சபையோடு இணைந்திருக்கிறவன் தான் பரலோகத்தோடு இணைக்கப்படுவான். அந்த இணைக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை எங்களை கொடுத்திருக்கிறேன். அது உண்மையாக இந்த நாளிலே நாம் உணர்ந்து அனுபவித்து பெற்று இன்னைக்கு புது அனுபவத்தில் உங்களோடு கூட இணைந்து கொள்ள, திருச்சபையோடு கூட புது ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள, ஒரு நாள் ஒரு பரலோகத்தோடு இணைக்கப்பட ஆவியானவரை எங்களை நிரப்பினதுக்காக இயேசுவே நாம் நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு இந்த செய்திக்காக தேவ சமூகத்தில் இருக்கிற இந்த செய்தி கேட்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவோம். விசேஷமான ஆண்டவரே, எனக்கு விசேஷத்த ஆசீர்வாதம் அவங்க வீட்டுக்கு வரும். எனக்கு விசேஷத்த பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுப்பேன். உண்மையாக இந்த கொரோனா பயங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை இந்த சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, ஒரு பாதுகாப்பை நீ கொடுத்து விட்டே நமக்கு நான் நன்றி செலுத்துவேன். எல்லாரும் பேர்பட்டவங்களா மாறட்டும். எல்லாருக்கும் இந்த விசுவாசம் இருக்கட்டும். கடன் விட்டு விலகிற, அசட்ட பண்ணுகிற நிலைமையிலிருந்து விலகி வாழட்டும். சாமி, உண்மையாய் தேடுகிற உண்மையான மக்களை புதுப்பிக்கப்பட்ட மாற்றப்பட்ட ஒரு சபையாக இந்த சபை மாறியே ஆகும். கொடுத்த வார்த்தையின்படியே திரும்புதல் வரும், மாறுதல் வரும். கர்த்தர் அதை செய்ய போகிறீர். அதுக்கான ஆவியானவரே என் மேல் ஊற்றிவிட்டே நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தி கேட்கிற வேளையில் நான் துக்கத்தில் நிறைந்திருக்கிறேன். நான் பயந்து வாழ்கிறேன். எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள், நான் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறேன், என்னால் வாழ முடியாத நிலை நிற்கிறேன்ற பிள்ளைகள் இருப்பார். ஆனால் கடவுளை அவனோடு பேசும். நீ பலப்படுத்துகிற ஆவியானவர், உற்சாகப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். உங்களுக்கு இறங்கி அவருடைய கஷ்டம் பிரச்சனைன்னு விடுதலை தரும்படியாக நான் சொல்லிக்கிறோம். விசேஷமான கொரோனாஸினால் பாதிக்கப்பட்டு போராடுகிற பயத்தில் வாழ்கிற உன் பிள்ளைகளை உன் கையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என்னைக்கு அவர்கள் மேலே இறங்கி இருக்கிற ஆவியானவர் அந்த சரீரம் முழுவதும் மாறுவதாக, அந்த பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக, அந்த கிருமிகள் முழுவதும் அழிக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, உயிர்ப்பிக்குதல், பலன், ஜீவன் அப்படியே அந்த சரீரங்களை ஆட்கொள்ளட்டும், அவளை குணமாக்கட்டும், அவர்களை பலப்படுத்தட்டும்.
சிதறி போனவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை இறக்கி கர்த்தர் ஒன்றுபடுத்தும். அவளை சேர்த்து வையும் ஆண்டவரே, அவளை காப்பாற்றும் ஆண்டவர். இந்த சபைக்கு நீ கொடுத்திருக்கிற ஆவியானவர் வல்லமையான ஆவியானவர், ஒன்றுபடுத்துகிற ஆவியானவர். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் பாதுகாப்புக்குள்ளாகும், கரத்துக்குள்ளாகும், அடைக்கலத்தில் வைத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்குள்ளாக உயிர்த்தெழுந்த இயேசு பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள் வைத்து அவளுக்குள்ளான பாதுகாப்பை கொடுத்து நீ நடத்தி வருகிறேன். நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து தேவையில்லை சாந்தியம் இந்த சபையை சீக்கிரமாக எங்களுக்கு திறந்துடணும். நாம் தொடர்ந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு தேட இது ஒரு பெரிய ஆண்டவர் மகிமையான ஸ்தலமாக எடுப்பதில் வீடாக கத்தரை எங்களுக்கு மாற்றப்படுவதையும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். எனக்கு கேட்குற ஆண்டவர் விரும்புகிற பிள்ளைகளுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும். என் நாட்டை மாற்றிடணும். இந்த கொரோனா வைரஸ் முழுவதும் அழிக்கப்படணும் ஆண்டவர். இதுலேருந்து மீண்டு வரப்போகிறோங்கிற ஒரு நம்பிக்கை வரப்போ இன்னொரு செய்தி எங்களை துக்கப்படுத்துதான். நிறைய பேர் பெற்ற நிலைமையில் போன முறையும் ஆண்டவரே இந்த கொரோனாஸ் குறையோன்ற ஒரு நிலைமையில ஒரு வெட்டுக்கிளிகள் வந்ததாங்க. இப்போ கொரோனாஸ் குறைய போகுதுங்கிற ஒரு நிலைமை நாங்கள் எதிர்பார்க்கிறப்போ கருப்பு பூஞ்சை வருகிறது, வெள்ளை பூஞ்சை நோய் வருகிறது என்று மறித்து கொண்டு இருக்கிறவர்களை பாதிக்கப்பட்டவருடைய செய்தியை நாம் கேட்கிறாங்க. உலகத்தில் எப்பேற்பட்ட வாதைகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய நாசங்கள் வந்தாலும் ஆண்டவரே இந்த உலகத்தை காப்பாற்ற மாற முடியும். எல்லாருடைய பாவங்களுக்காக சாபமாக்கப்பட்ட ஆண்டவர், எல்லாருக்காக சிலுவையிலே மறித்தவர்கள், நிறைய மறித்து உயிரோடு இருக்கிறவர்கள், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், கொரோனா வைரஸை அழித்து பாதிக்கப்பட்டவர்கள், மரணத்தில் இருக்கிறவர்கள் குணமடைய தகப்பனை உதவி செய்யும். அரசாங்க தலைவர்கள், அதிகாரிகள் ஞானமாக இதை செயல்படுத்தவர்கள், மருத்துவர்கள், உதவி செய்கிற செவிலியர்களெல்லாம் பார்க்கணும். தியாகம் என்றால் ஆண்டவர் ராவ பகலாக ஒப்பு கொடுத்து நாங்கள் பார்த்தாலே ஒதுங்கி போயிடுறோம். அவங்களோட குழுவை இருந்து வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க ஆண்டவர். அப்போ ஏற்பட்ட தியாகிகளை அப்படியே குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இன்னொரு புறத்தில் ஆண்டவரை பொருளாதார குறைவு தேசத்தில் ஏற்படுத்தப்பட்டு வேலையின்மைகள், வருமான குறைவுகள் மத்தியில் தேசம் தத்தளிக்குதான் ஆண்டவர். என்ன நிலைமையை கூட கர்த்தர் மாற்றித்தார். ஒரு மாறுதலை எங்கள் தேசத்துக்கு தாரும், ஒரு மாறுதலை திருச்சபைக்கு தாரும், ஒரு மாறுதலை எங்களுக்கு தாரும். நம்ம எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த உபத்திரவங்கள், இந்த வாதைகள் எல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு நாங்கள் எல்லாரும் இதையே நினைப்போம். நாங்கள் எல்லாரும் சாட்சியாக கொண்டு வருவீர். எங்கள் மேலெல்லாம் அப்படி பூர்ண ஆவியானவர் தங்கி இருப்பார்கள். நீ தொடர்ந்து எங்களை நடத்தும். அந்த வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றும். நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் வாழவையும் நான் கேட்ட அந்த சிறிய காரியங்களை கேட்டு பெரிய காரியங்களை விரும்புகிறதெல்லாம் சித்தத்தின்படியெல்லாம் கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளும். மகிமையெல்லாம் தேவனை உமக்கும் இந்த குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு நாங்கள் எடுக்கிறோம். பொறுப்படுத்த நடத்தும். இந்த ஜெபத்தை கேட்டு இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை, குடும்பங்களையும் எங்களையும் ஆசீர்வதித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யமும் ஆசீர்வாதமும் ஐக்கியமும் பிரசன்னமும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடு தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கடவுளை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்று கடவுளோடு கூட பேசுங்க, சாட்சியா மாறுங்க. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியை பெற்று கடவுளத்துல சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம்.